தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 விதமான காரியங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு 6வதாக 10 கற்பனையா ஒரு கற்பனையா? 10 கற்பனை என்பது ஒன்று, ஒரு கற்பனையா என்பது ஒன்று. அந்த 10 கற்பனைகளும் சேர்த்து 10 கற்பனை என்பது ஒன்று. ஒரே கற்பனை என்பது ஒன்று. இந்த 2ல் எது முக்கியம்? இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், பழைய ஏற்பாடு 10 கற்பனையா, புதிய ஏற்பாட்டு கற்பனையா? அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு 10 கற்பனையா, புதிய ஏற்பாடு ஒரு கற்பனையா? எந்த கற்பனையிலே கிறிஸ்தவர்கள் வாழணும், எந்த கற்பனையில் நம்ம நடக்கணும்? இந்த கருத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எத்தனையோ கோயிலில் அந்த 10 கற்பனைகளை அப்படியே எழுதி தொங்க போடுவாங்க, கல்லில் எழுதுவாங்க, காலண்டரில் போடுவாங்க, ஸ்கூலில் எழுதி போடுற மாதிரி கற்பனைகளை அப்படியே மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க பாவம் என்ன செய்ய, அவங்க மூத்த போதகர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க போதகர் அவங்க அப்படியே மாற்றி எழுதுறதில் போய் புரட்டல ஸ்டாண்டில் போய் சேரும். அதுதான் கெடுத்தது. ஆனால் நமக்கெல்லாம் முன்னோடி அப்போஸ்தலர்கள் தானே, அஸ்திபாரம் அவங்க தானே. எபேசி 2:20 அப்போஸ்தலர் திருக்க சொல்லி அஸ்திபாரம் அவங்க தானே. அஸ்திபாரம் மூலக்கல் இயேசு முதல்வர். அங்கே பார்த்தோம்னா நம்ம தெளிவு கிடைக்கும். அதான் மூல பாசை, மூல அஸ்திபாரம், அதுதான் ஆதி நிலைமை, அவங்க தான் ஆரம்பக்காரங்க. அங்கே போகணும். அங்கே போனால் தான் நமக்கு தெளிவு கிடைக்குமே தவிர, அங்கேருந்து பிரிஞ்சிட்டு ஒரு சாவனங்களாக கட்டி அதில் நீ அவன் உனக்கு சொல்லி அவன் அங்கே இருந்து எடுத்து அவன் சொல்லி நீ கேட்க, நீ நேரடி கனெக்ஷன் நேரடியாக நீ பார்த்தா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம தப்பு செய்ய மாட்டோம், தவறு பண்ண மாட்டோம். நேரடியாக சொல்லும்போது அந்த 10 கற்பனைகளை தான் நியாயப்பிரமாணம்னு சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல. நியாயப்பிரமாண கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தினால் நீதி உண்டானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. கலாத்தியர் 1:21 கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கலாத்தியார் 2ஆம் அதிகாரத்தில் 21 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 சொல்லிவிட்டு அதில் 13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார்ன்னு பவுல் சொல்கிறான். அதனால் நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை, வெளியரங்கமாக இருக்குது. இந்த நியாயப்பிரமாணம் தான் 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும்போது அதில் பவுல் சொல்கிறான், தீமோத்தேயுக்கு நீதிமானுக்காக நியாயப்பிரமாணம் விதிக்கப்படலை. ஏன்னா கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, பிறவுடைய மனைவியை இச்சிக்கக்கூடாது, தாய் தப்பனை அடிக்கக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு சொல்கிறது? நீதிமானுக்கு சொல்கிறதா? நல்லவனுக்கு சொல்கிற வார்த்தையாது? அதனால் அயோக்கியர்களாக இருந்தாங்க, அடங்காதவங்களாக இருந்தாங்க, கீழ்ப்படியாதவங்களாக இருந்தாங்க, விபச்சாரக்காரனாக இருந்தாங்க, பொய்ச்சாய் சொல்லக்கூடியவனாக இருந்தாங்க, கொலை செய்யக்கூடியவனாக இருந்தான், திருடக்கூடியவனாக இருந்தான், அப்பா அம்மாவை அடிக்கிறவனாக இருந்தான், மெய்க்கடவுளை ஒரே தேவன் தெரியாதவனாக இருந்தான், விக்கிரகங்களை கும்பிடக்கூடியவனாக இருந்தான். அதனால தான் அவங்களுக்கு இதை செய்யாதே 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 செய்யாதேன்னு சொல்லி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படியே தலைகீழாக மாற்றுறாரு. நியாயப்பிரமாணத்தை
தீர்க்க தரிசனத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று மத்தேயு 5:17 சொன்னார். ஜனங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தை அழிக்க போகிறாரு, ஓய்வு நாளில் மீறுறாருலாம் குற்றம் சாட்டினாங்க. அதுக்கு தான் அந்த பதிலை சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொன்னார்னா, ஓய்வு நாளில் ஒருத்தன் விழுந்து ஒரு மாடு விழுந்தால் தூக்காமல் இருப்பீங்களா? ஓய்வு நாளில் ஒருத்தனை சுகமாக்கினது தப்பா? மாடை விட மனுஷன் குறைவா? ஓய்வு நாளாக மனுஷனா எது முக்கியம்? ஓய்வு நாளுக்காக தான் மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதே தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷனை படைக்கலை. தெளிவாக புரட்சி கருத்துக்களை சொன்னார். அதனால தான் யூதர்கள் எதிர்த்தாங்க. வேதவார பரிசீலனை பார்த்து கேட்குறாரு, கற்பனைகளே எது முக்கியம்னு சொல்லி அந்த 10 கற்பனைகளை கேட்கும்போது அவங்க கொலை செய்யக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, அது இதுன்னு பல காரியங்கள் சொல்கிறாரு. அதில் இயேசு கிறிஸ்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. மத்தேயு 22:35 விளக்கம் கொடுக்கும்போது அந்த 10 கற்பனைகளை 2 சுருக்குறாரு. அதாவது அந்த 10 கற்பனையில் 6 கற்பனை மனுஷனுக்கு உள்ளது, 4 கடவுளுக்குரியது. கடவுள் மேலே நீ உண்மையாக அன்பு கூர்ந்தா, முழு மனதோடு முழு சிந்தையோடு நீ அன்பு கூர்ந்தா, இந்த 4ஐயுமே தனித்தனியாக சொல்ல வேண்டிய நீ செய்யின்னு சொல்ல வேண்டியதில்லை, நீ செஞ்சிருவ. இந்த 4ம் அந்த கடவுள் மேலே உள்ள அன்பில் அடக்கம். 6 சொல்கிறது மனுஷனுக்கு செய்யாதேன்னு சொல்கிறது. உன்னை போல பிறரை நீ அன்பு கூறும்போது அந்த பிறர் மேலே அன்பு கூர்ந்தாலே இந்த 6ஐயும் நீ செய்ய மாட்ட. அந்த 10 கட்டளையை 2 அடக்கிறார் இயேசு. இந்த 2 கற்பனைகளில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் முழுமையாக அடங்கியிருக்குன்னு சொல்லி 1ஆம் கற்பனை 2ஆம் கற்பனைன்னு சொல்லி 2 கற்பனைகளை அவர் அடக்கிறாரு. இந்த 2 கற்பனைகளையும் அன்பு என்ற ஒரே வார்த்தை வர்றதுனால இந்த ஒரே கற்பனையில் இந்த 10 கற்பனையும் அடங்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஞானம் பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே 9ஆம் வசனத்தில் சொல்கிறத நான் பேசுகிறேன், கவனிங்க. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்குன்னு சொல்கிறார். கவனிங்க, அன்பு என்ற வார்த்தையை தொகையாக இத்தனையும் அடங்கியிருக்கு. ஏன்னா அதில் 10ஆம் வசனத்தில் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்குதுன்னு சொல்லி அந்த அன்பு என்ற ஒரே கற்பனையில் இத்தனையும் அடங்கும். அதுதான் தேவனுடைய அன்புன்னு சொல்கிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்னா அந்த அன்பின் ஆழம் நீளம் அகலம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அந்த அறிவையும் நம்ம கடவுள் கொடுத்துருக்கார். இந்த உண்மையான அன்பில் நீ காணப்படும் போது அந்த அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது. ஏன்னா தேவனுடைய அன்பு. அதனால தான் அன்பே பெரிதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 13 அந்த அதிகாரம் முழுவதும் அன்பின் அதிகாரம்னு சொல்கிறாங்க. நீ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, நீ தான தர்மம் பண்ணாலும் சரி, நீ வசனம் போதிக்கிற அறிவாளர்கள் பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் உனக்குள்ளே எல்லாம் தான தர்மங்கள் செய்தாலும் அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை, ஒன்று பிளாங்கி. அதனால் பழைய ஏற்பாட்டில் நீ 10 கற்பனையை நீ மனப்பாடமாக சொன்னாலும் ஓய்வு நாளை கடைப்பிடிச்சாலும் நீ என்ன தான் குட்டிக்கரணம் பாஞ்சாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை.
பழைய ஏற்பாட்டுக்காரன் முழுவதும் இயேசுவை அன்பு கூறல. அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவரும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குலகார பாவிகள் சிலுவில் அரைஞ்சு அநியாயமாக கொன்னாங்க. அந்த கொல்லும்போது கூட தேவ அன்பு இயேசுகிட்ட வெளிப்பட்டது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த அன்பு மன்னிக்கிற அன்பு தான். அதில் வந்த சேவான் இயேசுவை போலவே கல்லெறிஞ்சு அவனை கொல்லும்போது கூட ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதரும்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்து, அதான் அன்பு, சொல்லி தான் செத்தான். பழைய ஏற்பாட்டுக்காரன் தாவீது பேலியாளின் மகனே ஓடிப்போ, பேலியாளின் மகனே ஓடிப்போன்னு ஒருத்தன் வஞ்சிக்கிட்டே இருப்பான். அவனை பக்கத்தில் உள்ள போர் சேவன், செத்த நாய் இவன் உன்னை எஜமானே வஞ்சிக்கிட்டு இருக்கான், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவனை நாய் வெட்டுற மாதிரி வெட்டிடுறேன்னு சொல்லும்போது, வேண்டாம், பெரிய மகாத்மா காந்தி அவன் சொல்கிறான், வேண்டாம், அவன் கர்த்தர் வைய சொல்கிறாரு, வையட்டும், கர்த்தர் என்னை வைய சொல்லியிருக்காரு, அப்படியே பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசுனா. கடைசியில் சாகும்போது என்ன சொன்ன தெரியுமா? சாலமோனை கூப்பிட்டு, அவனை விட்டுறாத, இந்த சீமேன்னு ஒருத்தன் என்னை தூசி ரொம்ப என்னை மனுஷன் நோக்கடிச்சிட்டான், வஞ்சிட்டான், சபிச்சான், அவனை மட்டும் சமாதானத்தோடு அவனை விட்டுறாத, அவன் வெட்டி கொன்று கடைசியில் அவன் சாகணும், இதுதான் என் ஆசை. சாலமோனுக்கு சொல்கிறான். சாகும்போது தாவீது எப்படி அவன் குரோத புத்தி, அவன் பழி உணர்வு எப்படி இருந்திருக்கு பாருங்கள். கடைசியில் சாகும்போது கூட, அப்போ அன்னைக்கு சொன்னதெல்லாம் வேஷம் தானே, பொய் தானே, நடிப்பு தானே. சாலமோன் அதே மாதிரி செஞ்சிட்டான் பாவம். அப்பா சொல்கிறது மாதிரி சாலமோன் அவனை அதே மாதிரி வெட்டிட்டான் இருக்கு. அதான் பழைய ஏற்பாட்டு அன்பு, மாயமான அன்பு. அது இந்த மாதிரி நிறையா பேரை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டு சேவான் பாருங்கள், கல்லெறிஞ்சவங்க கொல்றாங்க, தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது, மிகுந்த சத்தமிட்டு உயிர் போனான். அப்போஸ்தலர் 7:60 இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவின் அன்பு தான் மேலானது. யூதர்கள் இயேசுவை அன்பு கூறல. ஒரு அன்பு கூர்ந்தால் சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுவாங்களா? அதனால் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனையை கிறிஸ்தவங்களே உங்களுக்கு எடுத்துக்கிறாதீங்க. உங்களுக்கு அன்பின் கட்டளை இல்லாமல், அன்பின் பிரமாணம் அல்லாமல், இயேசுவின் அன்பு இல்லாமல் வேறு பிரமாணம் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசித்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நேசிக்காவிட்டால் சபிக்கப்பட்டவங்க. ஒன்று கொரிந்தியர் 16:22 போட்டிருக்கு, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான், கர்த்தர் வருகிறார் என்று பவுல் அங்கே எழுதுகிறான். அன்பு கூர்ந்தா நீ ஆசீர்வாதம், அன்பு கூறாவிட்டா சாபம். அந்த சாபத்துக்குரியவங்களாம் இடதுபுறத்தில் நிறுத்துவார் ஜட்ஜ்மெண்ட்டில், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் வலதுபுறத்தில் நிறுத்துவார். நீ இடதுபுறத்தில் நிற்கிறியா, வலதுபுறத்தில் நிற்கிறியா? நீ சாத்தானுடைய கூட்டமா, தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டமா? நீ வலதுபுறமா இடதுபுறமா? யோசி. ஆகவே இயேசுவை அன்பு கூறு. இயேசுவை அன்பு கூறும்போது அவருடைய கற்பனைகள் உனக்கு பாரமானவைகளாக இருக்காது. அதெல்லாம் நடக்க முடியாது. சொன்ன மாதிரி செய்ய முடியுமா? அவர் மாதிரி சுமக்க முடியுமா? சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லை? என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் சுமை லெகுவு, என் நுகத்தை ஏற்றுக்குங்க, அது லெகுன்னு சொல்கிறாரு. 1 யோவான் 5:4 அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. 3ஆம் வசனத்தில் போட்டு, கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அது பாரம்ட்டு சொல்கிறது பழைய ஏற்பாடு. 10 கற்பனைகள் பாரம். அது ஒரு விரலால் கூட அவங்க வேத பரிசீலனை எடுக்காமல் அந்த சுமையெல்லாம் பொதுமக்கள் மேலே சுமத்துவாங்க. மத்தேயு 23 இயேசு அதை கண்டித்தார். ஆகவே இயேசுவினுடைய பாரம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன், வருத்தப்பட்டு பாரம் சுமவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் சுமை லகுன்னு சொன்னார்.
இதை ஏற்றுக்க, இதை இந்த அன்பின் பிரமாணம் அல்லாமல் வேறு எந்த வகையிலும் கடன்படாதீங்கன்னு பவுல் சொல்கிறான். இந்த ஒரே கற்பனையில் எல்லாமே அடங்கியிருக்கு. நீ இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தா நிச்சயமாக பிறனை அன்பு கூறுவேன். விசாரம் பண்ண மாட்டேன், பொய்ச்சாய் சொல்ல மாட்டேன், அவனை கொலை செய்ய மாட்டேன், அவனுடையதை இச்சிக்க மாட்டேன். இயேசுவின் கற்பனைகள் பாரமாக இருக்காது. என் கற்பனைகள் நிலைச்சிருந்தா என் சீசர்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அந்த சீசருக்கு தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது. அப்போ கற்பனையில் நிலைச்சிருக்கிறவன் கிறிஸ்தவன், இல்லாதவன் யூத இஸ்ரேலர்கள், பழைய ஏற்பாட்டுக்காரன். அவன் இன்ன வரைக்கும் அவன் இயேசுவ தேவகுமார்னு ஏற்றுக்கிறல. ஆகவே 10 கற்பனை பழைய ஏற்பாடா, ஒரு கற்பனை புதிய ஏற்பாடா? 2 கற்பனைகளில் எது கிறிஸ்தவங்களுக்குரியது என்பதை நீ புரிஞ்சு உள்வாங்கி அவருடைய கற்பனைகளை நிலைச்சிருப்போம், அவர் கற்பனைகளை செய்வோம். அன்பு என்ற அந்த மேலான, அன்பே பெரிது என்ற அந்த மேலான அந்த இதை நம்ம கடைப்பிடிப்போம். அதுக்கு தான் இயேசு பேதுருக்கிட்ட பேதுரு மறுதளிச்சுட்டு போயிட்டான்ல. மறுதளிச்சு போன பேதுருவை கூட தேடி போகிறார். யோவான் 21 அதிகாரத்தில் 15 17 வரை திரும்ப தேடி போய், பேதுருவே, சிமோனே, இவர்கள் எல்லாரிலும் என் மேலே அன்பாக இருக்கிறான்னு கேட்குறாரு. அவன் அதுக்கு சரியாக பதில் சொல்லாமல், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நேசம் வேறு, அன்பு வேறு. அன்பே பெரிது, நேசம் அதை விட கொஞ்சம் சிறுசு தான். நம்பிக்கை விசுவாசம் ஒன்று போல் இருக்கும்ல, அது ஒன்று போல் இல்லை. நம்பிக்கை விசுவாசம் அன்பு இது 3 நிலைத்திருக்கிறது. இவைகள் அன்பே பெரிதுன்னு சொல்லி 1 Corinthians 13 கடைசியில் அதானே வாசிக்கிறோம். நம்ம அன்பு தானே பெரிது. நம்பிக்கை விசுவாசம் 2 ஒன்று போல் இருக்குது, ஆனால் ஒன்றும் அல்ல. அதுபோல் அன்பு சொல்கிறதும் நேசிக்குன்னு சொல்கிறதும் ஒன்று போல் இருக்கும், ஒன்றும் அல்ல. அந்த பெரிய அன்பை தான் பேதுருக்கிட்ட கேட்குறாரு. அவனுக்கு அது புரியல, நேசிக்கிறேன்னு சொல்கிறான். சரி, அவன் ஒரு பதட்டத்தில் ஏதோ ஒரு பாம்பு போட்டுக்குன்னு சொல்லி 2ஆம் தரம் கேட்குறாரு, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? 2ஆம் தரமும் அவன் நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறான். 3ஆவது தடவை இவர் அப்போ நேசிக்கிறியா, அப்போ நேசிக்கத்தான் செய்கிறியா, அன்பு இல்லையா, நேசிக்கத்தான் செய்கிறியான்னு கேட்கும்போது அவனுக்கு இந்த வேறுபாடு புரியல. 3 தடவை கேட்குறாருன்னு ஓடு அழுதுட்டான். எல்லாம் நீர் அறிவீர், போய் தொலைகிட்டேன்னு என்ன செய்ய, சரி ஆடுகளை மேய்ப்போன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார். அன்பை தான் எதிர்பார்க்குறாரு. அந்த இதை கரெக்டாக அவன் சொல்லாதனால தான் 3 தடவை கேட்குறதாக அவனுக்கு தெரிஞ்சிச்சே தவிர, முக்கா 3 தடவை மறுதளிச்சிட்டான், பதில் இவர் பழி வாங்குறது கேட்குறாருன்னு சிலர் தப்பாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவன் சரியாக சொல்லாதனால திரும்ப கேட்டார். அவன் நேசிக்கிறியான்னு சொல்லாமல் நேசிக்கிறியான்னு கேட்டார், அதுவும் அவனுக்கு புரியல. ஆகவே நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், நீ ஒரு நல்ல போதகராக இருந்தால், நான் சொல்கிறது நீயாவது விலகிக்கிட்டு இயேசுவை அன்பு கூறுவோம். அன்பின் பிரமாணம் அல்லாமல் வேறு யாருக்கு நம்ம கடன்படாமல், அன்பே பெரிது. அன்பு கடைசி நாட்களில் அழிஞ்சு அதாவது கடைசி நாட்களில் அன்பு குறைந்து போகும்னு போட்டிருக்கு. மத்தேயு 24 அதிகாரத்தில் அக்கிரம் மிகுதினால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் நம்மிலே தணியக்கூடாது. நம்ம அன்பிலே நிலை நிற்கணும், அன்பிலே கனிகளை கொடுக்கணும். அன்பின் கனி முதற்கனி அன்பு தானே. அந்த மேலான அன்பை கொடுக்கணும். அது சரியான இயேசுவின் கற்பனையாக இருக்குது. இந்த 10 கற்பனை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் யூதர்களுக்குள்ள கற்பனையாக இருக்குது. இந்த 10 கற்பனைகளை நம்ம பெருசாக நினைக்காம யூதர்களுக்குள்ளதை அவனுக்கு விட்டுட்டு, இந்த இயேசுவின் கற்பனை, அந்த அன்பு என்ற அந்த மேலான பெரிய கற்பனையில் நம்ம நிலை நிற்போம். அந்த அன்பின் கற்பனையில் நடப்போம், அன்பின் வழியில் நடப்போம். அந்த அன்பு தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். தேவனுடைய அன்பில் நிலைச்சு நிற்போம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பழைய ஏற்பாட்டுக்காரன் பயந்தான். யோபு சொல்கிறான், பயந்த காரியமே வந்தது, அஞ்சிலதே வந்துச்சு, சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லைன்னு யோபு 3 அதிகாரம் 25 சொன்னால்,
அந்த அன்பு இல்லாதனால தான் பிறந்த நாளை சபித்தான். அந்த 1ஆம் வசனத்தில் பிறந்த நாளை சபித்தான். கூட ஆறுதல் சொன்ன வந்த நண்பர்களை எதிர்த்தான். வாய்ச்சவடால் பேசினான். ஆண்டவரையே குறை சொன்னான். யோபு 38ஆம் அதிகாரத்தில் உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேலே குற்றம் சுமத்துறாயா, நீ நல்ல கெட்டிக்காரனாக இருந்தால் பதில் சொல்கிறான்னு சொல்லி கர்த்தரே நேரடியாக பேசும்போது வாயை பொத்திக்கிட்டான். அப்புறம் தான் திருந்தின பிறகு தான் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது. அதனால் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை முன்மாதிரிகளாக கொள்ளாதீங்க. எச்சரிப்பு உண்டாகும்படி எடுத்துக்கலாமே தவிர அதை மாதிரிகளாக பின்பற்றும்படி இன்றைக்கு உள்ள போதவர்கள் முட்டாள்தனமாக பேசுகிற மாதிரி நீ முட்டாள்தனமாக போகாமல் அது வேறு, இயேசு கிறிஸ்து வேறு என்பதை புரிஞ்சு. இயேசு உலக ரட்சகர். அவங்க ஜாதி வெறி மத வெறி பிடிச்சவன். பக்கத்தில் உள்ள நாடுகளை இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. ஹமாஸ் யார், பாலஸ்தீனா யார்? ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்க தானே, ஒரு கடவுளை கும்பிட்றவங்க தானே, அண்ணன் தம்பி தானே, ஆதாமுடைய மக்கள் தானே. அந்த புரிதல் இஸ்ரேலுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி சண்டை போட்டு இன்றைக்கி இத்தனை பேரை அழித்து இவ்வளோ கேவலமாக போவானா? அவனை எப்படி சொம்ப தூக்க முடியும்? அவனை கெட்டிக்காரன்ல எப்படிடா சொல்ல முடியும்? நீ எப்படி நல்லவனாக இருப்ப? அதனால் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும், நம்மிலே இருக்கட்டும். நாம் எலியாவின் ஆவி உள்ளவன் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி. நம்ம தாவீதை போல் ஜெபிக்கிறவல்ல, நம்ம கிறிஸ்துவ மாதிரி ஜெபிக்கிறவங்க. நாம் உலக பிரகாரமான பொதுமக்களை போல், உலக மக்களை போல் இல்லாமல் கிறிஸ்தவ பிள்ளைகளாக, கிறிஸ்தவங்களாக, கிறிஸ்துவ அன்பை தைத்தவங்களாக நம்ம எப்போதும் காணப்படுவோம். அன்பிலே நிலையிருப்போம், அன்பிலே உறுதியாக இருப்போம். அந்த அன்பை, மேலான அன்பையில் வளருவோம். கர்த்தர் தாமே நமக்கு அந்த அன்பின் அகலம் நீளம் உயரம் என்பதை புரியக்கூடிய பிரகாசமுள்ள அறிவை, ஞானத்தை, கண்களை திறந்து கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.